பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்எம்ஜே நிகழ்ச்சியின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த மே மாதத்தின் முதலாம் நாளிலே உங்களை காணும்படியாக தேவன் பாராட்டின மேலான கிருபைக்காக தேவனுக்கு நன்றியை ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஹெவன் டீம் மூலமாக இந்த ப்ரோக்ராமில் உங்களை நாங்கள் உங்கள் இல்லங்களில் வந்து சந்திக்கும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். நாம் யாவரும் சேர்ந்து இந்த நாளை ஜெபத்தோடு துவங்குவோமா? நம் இருக்கிற இடங்களிலே நம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு ஒரு சிறந்த மாதமாக அமையணும். எவ்வளோ காரியங்கள் நாங்கள் இவ்வளோ நாட்களும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதத்திலே அது எங்களுக்கு ஒரு விசேஷித்தகரமாக எங்கள் கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதித்து தரணும். இந்த மாதத்திலே நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தேவன் எங்களுக்கு கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்திலே வரும்படியாக இயேசுவே நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே கத்தாவே உம்முடைய பாதத்திலே வந்து கத்தாவே துவங்கும்படியாக ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் துதிகளிலும் அப்பா துவங்குவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கூட இருக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆஸ்பத்திரிகளிலும் அல்லாவிட்டால் இயலாமைகளிலும் அல்லாவிட்டால் ஆண்டவரே இந்த உலகத்திலே கூட இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் தந்த ஆண்டவரே இம்மட்டுமாக இங்கே செய்யப்படும் ஜெபத்தை கேட்கும்படியாக கர்த்தர் நல்ல செவிகளை எங்களுக்கு திறந்தபடியினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த மாதத்துக்கு வேண்டியதான அபிஷேகத்தை ஒரு பின்மாரியை எங்கள் குடும்பங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையானது உம்முடைய இரக்கமானது ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்தமோ எங்களுடைய தான தர்மங்களோ இல்லாவிட்டால் எங்கள் கேரக்டர்ஸோ அல்ல கர்த்தாவே, உம்முடைய சுத்த கிருபையினாலே கர்த்தர் இம்மட்டுமாய் எங்களை ஆண்டவரே 4 மாதங்கள் கடந்து கர்த்தாவே 5ஆம் மாதத்திலே காலடி வைக்கும்படியாக ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த எவ்வளவு நாட்களிலும் கர்த்தாவே நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆண்டவரே இந்த மாதமானது ஆண்டவரே அந்த பிரயாசத்தின் பலனை காண்கிற ஒரு ஆண்டாக இருக்க, மாதமாக இருக்க கர்த்தாவே கர்த்தர் கிருபை செய்விடுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு விதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அப்பா இந்த மாதம் எங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தாவே ஒரு கிரீடம் கொடுக்கிற மாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்விடுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய இரக்கங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு பாராட்டின ஒவ்வொரு கிருபை
கிருபையை நினைக்கும் போது ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பரிசுத்தம் அல்ல கர்த்தாவே ஆண்டவரே, இல்லாவிட்டால் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களோ எங்களுடைய பணமோ எங்களுடைய புகழோ அல்ல அப்பா, எல்லாம் உம்முடைய சுத்த கிருபையினாலே கர்த்தாவே இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நின்று கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியாக கர்த்தர் தந்த கிருபைக்காய் உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலே ஆண்டவரே இந்த துதிகளினாலே எங்கள் ஆண்டவரே குடும்பங்களில் உள்ள எரிகோ கோட்டைகள் உடையத்தக்கதாக ஆண்டவரே தேவ பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரப்போறபடினாலும் சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாதமானது கர்த்தாவே ஒரு விசேஷித்த ஒரு நன்மையை கர்த்தாவே சுதந்தரிக்கும் ஒரு மாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 நாம் தேவனை இவ்வளவு நேரம் ஆமென் தேவசமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்தோம். இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் ஆராதனையிலே அவர் விருப்பமாக இருக்கிறார். எத்தனை பேர் நான் தேவனை பாடி துதிக்க போகிறேன், துதிக்கும் போதே எனக்கு அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் ஆமென் அதை நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் கர்த்தர் அந்த ஆராதனை நேரத்தில் பெருத்தோர் விடுதலையை கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வோடு கூட ஒருவேளை பயத்தோடு கூட ஐயோ ராத்திரியெல்லாம் தூங்கலையே, என்ன நடக்குமோ, நாளை காலை வந்தால் என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு கூட காத்து கொண்டிருக்கலாம். ஐயோ எனக்கு பலன் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படி சொல்லி ஒருவேளை ஆமென் அந்த இருட்டோடே கூட அழுது கொண்டே நீங்கள் இருந்திருக்கலாம். அழுகையும் கண்ணீரையும் பற்கடிப்பையும் காண்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாதியின் பிரச்சனையாக இருக்கலாம். ஆமென். அவமானங்கள், நஷ்டங்கள், பாடுகள் எது வந்தாலும் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைத்து விட்டு நாம் பாட போகிறோம். நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னோடு இயேசு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். என்னோடு கூட இருக்கிறவர் என்னை பார்த்து கொள்வார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், ஆனால் எது வந்தாலும் என் அங்குரமும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து தெரிந்த பாடல் தான், எல்லாரும் பாடலாம். எங்களோடு கூட பாடுங்க. அது பயப்பட இப்படியா சொல்கிறது, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சத்ருவை பார்த்து சொல்லுங்க, சத்ருவே நான் உன்னை கண்டு பயப்பட மாட்டேன். என் முன்னால் இருக்கிற எரிகோவே நான் உன்னை கண்டு பயப்பட மாட்டேன். செங்கடல் வரட்டும் நான் பயப்பட மாட்டேன், யோர்தான் வரட்டும் நான் பயப்பட மாட்டேன்னா என் முன்னால் ஏசப்பா இருக்காங்க, என் முன்னால் ஏசப்பா இருக்காங்க, என்னோடு கூட இருக்காங்க, என்னை நடத்துவாங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க. சத்ரு நம்ம தொடர முடியாது, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால்,
இயேசு என்னோடு இருப்பதினால். நீங்க சொல்லலாம், அந்த உலகத்துல பயங்கரமான அலைகள் அடிக்குது, என்னால் அந்த அலைகள்னால என்னால் நிமிர்ந்து நிற்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு அலை அடிச்சு வந்து நான் எத்தனை பேரை உள்ள கொண்டு போகுதுன்னு சொல்லவே முடியாது. கரையில் நிற்கிறவங்கள பயந்து தான் இருக்கணும். அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கரமான அலைகள் என்னை நெருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை பயந்து போயிருக்கீங்கன்னா இப்போ சொல்லுங்க, உலகில் இருக்கிற அழகை விட, அந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டத்தை விட, உலகத்தில் எல்லா காரியங்களை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். சொல்லுவோமா? ஹல்லேலூயா பாடுவோமா? இந்த பாருங்க, இருக்கிற அழகை விட, உலகில் இருக்கிற அழகை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுவேன், லெக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுவேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு பந்தய பொருளுக்கு ஓடுகிறோம். நமக்கு ஒரு பரம அழைப்பு இருக்கிறது. நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார். அப்படியே சொல்லுவோம், ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனுக்கு அங்கே ஓட எனக்கு ஒரு ஓட்டம் உண்டு ஆண்டவரே. அப்பா, நான் எனக்கு நியமித்த ஓட்டத்தில் இலக்கை நோக்கி ஓட நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியை ஜெபிக்கிறோம். ஒருவேளை தகப்பனே, நாங்கள் தொடங்கும் போது அற்பமாய் இருந்திருக்கலாம் ராஜா, தொடங்கும் போது இந்த உலகம் எங்களை அற்பமாய் நினைத்திருக்கலாம் ராஜா, நாங்கள் தொடங்கும் போது இந்த உலகம் எங்களை அவமதித்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனா எங்களுக்கு தெரியும், நாங்கள் இலக்கை நோக்கி ஓடணும்னா அந்த பரம பொருளை பெற்றுக்கொள்வோம் ராஜா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், எங்க கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு ஏறிவா என்று சொல்லும் போது எங்களுக்கு அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க. பரமளித்தலின் பந்தய பொருளுக்காய், பரமளித்தலின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுவேன், லெக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுவேன், லெக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுவேன், லெக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுவேன். ஏசப்பா, நாங்க தொடர்ந்து ஓடணும்ப்பா, நாங்க இந்த லெக்கை நோக்கி தொடர்ந்து ஓடணும்ன்றவரே. வழியில தொடர்ந்து ஓடக்கூடாதபடி எத்தனை காரியங்கள் ஏன் என்று கேள்வி கேட்க வைக்கிறதப்பா, எத்தனை காரியங்கள் ஏன் நீ ஓட வேண்டும் என்று கேட்கிறதப்பா. அப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போது அப்பா, அது எங்களை தடுத்து விடக்கூடாது, பரமபலை பெற்றுக்கொள்ள கூடாதபடி அது தடுக்க கூடாது. அந்த தடை உடைத்து ஓட கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்துல எத்தனை பேர் ஆண்டவரே அந்த நிச்சயத்தோடு கூட அப்பா இருக்கிறார்களோ அவளோடு இன்னும் பேசுங்கப்பா. ஒருவேளை நிச்சயம் இல்லாதபடி எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கார்களோ அவளோடு கூட சொல்லுங்கப்பா, இந்த காலம் உன்னுடையது அல்ல, தேவனுக்கு ஒப்பு கொடு என்று சொல்லி ஒப்பு கொடுக்க கிருபை தாருங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கிடைத்த தருணத்துல ஆமென் தேவனை நோக்கி பார்க்க கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, கிருபை கொடுத்துருங்கப்பா, கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்களால ஓட முடியாதப்பா, எங்களால ஓட முடியாது. தடுமாறிடுவோம் ஆண்டவரே, தடுமாறி விழுந்துருவோம் ஆண்டவரே. எழுப்பி விட யாரும் இல்ல
ராஜா. உங்க கரத்தை எங்களை பிடிங்கப்பா, எங்க கரத்தை பிடிங்கப்பா, எங்க கரத்தை பிடிங்கப்பா. நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா எங்க நங்கூர நீங்க தான்ப்பா. எங்க படகு உடையாத ஆண்டவரே, எங்க கப்பல் உடையாத ஆண்டவரே. அப்பா அடித்தட்டுல நீங்க இருந்தாலும் பின்னால இருந்தாலும் ஆமென், எந்த இடத்துல இடிச்சாலும் அது உடையாதப்பா. அப்பா எங்க படகு தொடர்ந்து ஆமென் பயணம் செய்ய ஆண்டவரே. இந்த வாழ்க்கை பயணத்துல தடுமாற்றங்கள் உண்டு, இந்த வாழ்க்கை பயணத்துல வேதனைகள் உண்டு, இந்த வாழ்க்கை பயணத்துல ஆமென் நிறைகுறைகள் உண்டு ஆண்டவரே. ஆனா குறைவான நாங்கள் நிறைவான இயேசு வரும்போது, நிறைவான நீர் வரும்போது ஆமென் நாங்கள் நிறைவாக்கப்படுவோம் ஆண்டவரே, நிறைவாக்கப்படுவோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப உங்க கரத்துல முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களால ஒன்றும் கூடாது. கேட்க போற வசனத்தை ஆசீர்வதிச்சு தாங்கப்பா, ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. உலகத்துல ஒரு நாள் வார்த்தைகள் கேட்க கூடாத பஞ்ச காலம் வரப்போகிறது ஆண்டவரே. இந்த பஞ்ச காலத்துக்கு தடுத்து நிறுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீதியா நேரம் முழுதும் கர்த்தர் கூட இருக்கும்படியா எங்களுக்காக மரித்துவிட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவ்வளவு நேரமும் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும், இந்த மாதத்தின் முதல் நாளில் அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஆமென். தேவன் இந்த நாளில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். இந்த மே மாதம் தொழிலாளர் தினத்தை அனுசரிக்கிற நாள் 1ஆம் தேதி. தொழிலாளர் தின வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் கூறி தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கலாம். யோபு 8ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். சூகியனாகிய பில்தாத் யோபுவை பார்த்து விதமாய் சொல்லுகிறான், உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று சொல்லி, யோபுவினுடைய துவக்கம் அற்பமாய் காணப்பட்டாலும் அது முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான். நாம் வேதத்தை வாசிக்கும் போது அதையே நாம் பார்க்கிறோம். அவனுடைய முடிவு சம்பூரணமாய் இருந்தது. இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை யோபு கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். ஆமென். வாழ்க்கையின் துவக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அற்பமானது தான். நாம் பிறக்கும்போது ஒன்று கொண்டு வருகிறதில்லை, வெறுமையாய் வருகிறோம். தேவன் நம்மை சிருஷ்டிக்கிறார். நாம் இந்த பூமியில் நாம் பெற்றோருக்கு பிள்ளையாய் நாம் வெறுமையாக இந்த பூமியில் வருகிறோம். அற்பமாய் தொடங்குகிற அந்த ஆரம்பம், அதன் பின்பு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அநேக பிரயாசங்கள், அநேக பாடுகள், அநேக காரியங்களை கடந்து போகிறோம். முடிவு, பிறப்பென்று ஒன்று இருந்தால் மரணம் என்று ஒன்று உண்டு. அந்த மரணமே ஒவ்வொரு மனிதனின் முடிவாக இருக்கிறது. அந்த முடிவு சம்பூரணமாக இருப்பதே பாக்கியம். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை அற்பமாக இருக்கிறதா? நாம் தொடங்கி இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை அற்பமாக இருக்கிறதா? அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்குமானால் அது பாக்கியமாக இருக்கும். நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டுமானால் நாம் தேவனோடு இருக்க வேண்டும். யார் யார் கர்த்தரோடு இருக்கிறார்களோ அவர்கள் எந்த உபத்திரவத்தின் வழியாக நடந்தாலும், எந்த பாடுகளை சந்தித்தாலும், எந்த சூழ்நிலைகளில் அவர்கள் கடந்து போய்கொண்டிருந்தாலும் தேவன் முடிவிலே சம்பூரணமான ஆசீர்வாதமாகிய அந்த பரலோகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம். கர்த்தரோடு வாழ்வதே பாக்கியம். வேதத்திலிருந்து ரூத் என்கிற ஒரு மோவாபிய ஸ்திரியை, ஒரு மோவாபிய பெண் பிள்ளையை குறித்து நாம் வாசிக்க முடியும். அந்த பெண் தன்னுடைய மாமியாரோடு சேர்ந்து, விதவை மாமியாரோடு சேர்ந்து அவளுடைய தேசத்துக்கு திருப்பி வருகிறாள். இந்த மாமியார் இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லகேம் ஊரில் உள்ள ஒரு மகள். அவர்கள் மோவாப் தேசத்தில் பிழைப்பு தேடி போய் அங்கே தன் கணவனையும் 2 பிள்ளைகளையும் இழந்த அந்த நகோமி துக்கத்தோடு, மாறாள் என்கிற பெயரோடு கூட அவள் காணப்படுகிறாள். அந்த நகோமியினுடைய மருமகள் ஓர்பாள், ரூத். அவள் மாமியாராகி அந்த நகோமி சொல்லுகிறாள், என் பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோர் வீட்டுக்கு போயிருங்க,
நான் உங்களை இனி நடத்துவதோ உங்களை நான் பாதுகாப்பதோ என்னால் முடியாத காரியம், நான் என் தேசத்துக்கு திரும்பி போகிறேன் என்று சொல்லி, அப்போது மூத்த மருமகள் ஓர்பாள் அவரை முத்தம் செய்து அவள் தன் தகப்பன் வீட்டுக்கு சென்றாள். ஆனால் ரூத்தோ அவள் சொல்லுகிறாள், நீர் எந்த தேசத்துக்கு போகிறீரோ அதே தேசத்துக்கு நான் வருவேன். நீர் எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறீரோ அங்கே நான் அடக்கம் பண்ணப்படுவேன். நீர் சேவிக்கிற தேவனே என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த தேவனை அவள் தன்னுடைய தேவனாக்கி கொண்டு அந்த மாமியாரை பின்பற்றி வருகிறாள். 2 பேரும் சேர்ந்து பெத்லகேம் சேரும் பொழுது அவர்கள் வெறுமையாய் வருகிறார்கள். அந்த ரூத்துடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அற்பமாய், அந்த பெத்லகேம் ஊரில் ஒரு அற்பமான வாழ்க்கையாய் தொடங்குகிறது. அவர்களுக்கு போஜனத்திற்கு வழி இல்லை. அவள் மாமியாரிடத்தில் கேட்கிறா, நான் அறுவடையாக இருக்கிறபடியினால் அறுக்கிறவர்கள் பின்னால் போய், அறுப்பு வேலை செய்கிறவர்கள் பின்னால் போய் நான் கதிர்களை பொறுக்கி வருகிறேன், நாம் சமைச்சு சாப்பிடலான்னு சொல்லி தன்னுடைய மாமியாரிடத்தில் கேட்டபோது மாமியார் போ என்று சொன்னான். அவன் போகிறான். அப்படி அவள் போகும்போது தற்செயலாய் அவள் போன அந்த இடம் எலிமெலேக்கினுடைய வயல் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. எலிமெலேக் இந்த ரூத்துடைய மாமனார். தற்செயலாய் அவள் போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று நிச்சயம் தேவ பிள்ளைகளே, அவள் எப்பொழுது உன் தேவன் என் தேவன் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவள் ஏற்றுக்கொண்டாளோ அந்த நிமிஷமே தேவனாகிய கர்த்தர் அவளை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டபடியினால அவளுக்கும் அது தற்செயலாய் நடந்த காரியமாய் இருக்கலாம், மக்களுக்கு அது தற்செயலாய் நடந்த காரியமாய் இருக்கலாம். ஆனால் தேவ செயலாகவே அது நடந்தது. அவள் போக வேண்டிய இடத்துல சென்று கதிர் பொறுக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் கொண்டு சென்றார். அவளுடைய அற்பமாக இருந்த அந்த ஆரம்பத்தை ஆண்டவர் முடிவை சம்பூரணமாக்கும்படியாய் திட்டம் பண்ணி அவள் அந்த இடத்துக்கு கொண்டு போனார். அந்த வயல் நிலம் போவாஸ் உடையதாக இருந்தது. அந்த போவாஸ் இவளை பற்றி அறிந்து கொண்டு அவளிடத்தில் வந்து சொல்லுகிறார், நான் உன்னுடைய காரியங்களை எல்லாம் அறிந்தேன், உன் ஜனத்தை விட்டு நீ வந்திருக்கிறாய், இஸ்ரவேலின் செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்று கிடைக்கும் என்று சொல்லி அவளை தன் வயல் நிலத்தில் கதிர் பொறுக்க அனுமதிக்கிறார். மற்றவர்களுக்கும் சொல்லி வைக்கிறார், அவளை யாரும் தொடக்கூடாது என்று சொல்லி. அருமையான பிள்ளைகளே, கர்த்தரை தேடி வரும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நமக்கு பாதுகாப்பை வைப்பார், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும். நிச்சயமாக முடிவு சம்பூரணமாய் இருக்கும். முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் இந்த எலிமெலேக்கினுடைய உறவின் முறையான இந்த போவாஸ் அவளை திருமணம் செய்தான். நகோமி, ரூத் 2 பேருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்தது. கர்த்தரிடத்தில் திரும்பி வந்த அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்தது. அவர்கள் தேவனுடைய சந்ததிகளை உருவாக்குகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆமென். இந்த போவாசின் ரூத் இடத்துல தான் ஓபேத் பிறந்தார். அந்த ஓபேத்துடைய மகன்தான் ஈசாய். ஈசாயின் சந்ததியில் தாவீது, தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த ரூத்துக்கு கிடைத்தது. கர்த்தரை அண்டி கொண்டபடியினால அவர்களுக்கு கிடைத்த அந்த முடிவு சம்பூரணமாயிருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 1ஆம் தேதியிலே தேவனிடத்தில் நாம் அண்டி வருவோமானால், திரும்பி வருவோமானால், சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து நாம் ஒரு பட்சத்தில் வருவோமானால் நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்தந்த நேரத்தில் கர்த்தர் செய்து தருவார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நன்மையாயின் முடியும். நம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஆமென். ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் போகிறாள். அவள் பலவிதமான பிசாசு 7 பிசாசுகள் பிடித்த ஒரு ஸ்திரீ. மதலேனா மதியாள் என்கிற அந்த ஸ்திரீ இயேசுவினிடத்தில் போன பொழுது அவளை இயேசு சுஸ்தமாக்குகிறார். அவள் நன்றி உள்ளவளாக இயேசுவின் பின்னால் சென்றாள். இயேசுவின் சீஷியாக இருந்து முடிவு பரியந்தம் அவர் பின்னால் அவரோடு கூட நடந்தாள். நடந்தது என்ன? இயேசு மரித்து உயிர்த்த பின்பு வாஞ்சியோடு அந்த கல்லறைக்கு தேடி ஓடுகிறாள். நல்ல ஒரு சீஷையா முடிவு பரியந்தம் அந்த சிலுவையில், கொல்கத்தா மலையில் சிலுவையில் அடியில் வரையிலும் கடந்து சென்று அவருடைய பாதத்திறங்கில் நின்ற முதலே நாள் கடைசியாக
கல்லறையின் இடத்துல போய் பார்க்க போகிறாள். அங்கே இயேசு, உயிர்த்த இயேசு முதல் அவளுக்கு தரிசனமாகிறதை பார்க்கிறோம். அவளுடைய ஆரம்பம், அவளுடைய வாழ்க்கையின் துவக்கத்தில் அவள் ஒரு பாவியாய், வியாதி பிடித்தவளாய், பிசாசு பிடித்தவளாய் காணப்பட்டாள். எப்போது அவர் கர்த்தருடைய பாதத்தில் வந்து விழுந்தாளோ, எப்போது அவரிடத்தில் இருந்த நன்மையை பெரும்படி ஓடி வந்தாளோ, நன்மையை பெற்றாள். பெற்ற நன்மையை மறக்காதபடிக்கு அவர் பின் சென்றாள். அவளுக்கு உத்தம சீஷியாயிருந்தாள். முடிவு சம்பூரணமாயிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையில் கர்த்தர் சம்பூரணத்தை தரும்படியாய் அந்த ரூத்துக்கு கொடுத்தது போல சம்பூரண வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் அவரை அண்டிக் கொள்ளுவோம். நிச்சயமாக நமக்கு அந்த சம்பூரணம் கிடைக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தரோடு நாம் வாழ்ந்து அவரை தரிசிக்க, அவரை கண்டடைய, அவர் பட்சத்தில் இருக்க, அவருக்கு நல்ல ஒரு சீஷியாய் இருக்க நாம் அவரிடத்தில் வருவோமானால், நம்முடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு அவைகளையெல்லாம் விட்டு தேவ பாதத்தில் வருவோமானால் நம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். உலகம் கேட்டுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. காலம் கடைசி ஆயிற்று, கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. பிரியமானவர்களே, நாம் இன்னும் அல்லல் தட்டி கொண்டிராதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையின் அற்பமான காரியங்களை நினைத்து அதையே ஏங்கிக் கொண்டிராதபடிக்கு, முடிவு சம்பூரணமாக இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட தேவனை அண்டிக் கொள்ளுவோமா? தேவனிடத்தில் வருவோமா? திரும்பி வருவோம், அவரிடத்தில் சேர்ந்து கொள்ளுவோம். அவரிடத்தில் கிட்டி சேர்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் உண்டு. நிச்சயமாக நம்முடைய முடிவு, நம்முடைய மரணம் ஆமென் சம்பூரணமாக இருக்கும். முடிவிலே அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து நித்திய ஜீவ கிரீடத்தை சூடிக்கொள்வதற்கு அது ஏதுவாயிருக்கும். கடைசி நாளின் அத்தனை லட்சணங்களையும் அத்தனை அறிகுறிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் கோப கலசங்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். அங்கே 4வது தூதன் வந்து கலசத்தை ஊற்றும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்ப்போமானால், இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் சம்பவித்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பயங்கரமான வெயில், பூமி தகித்து கொண்டிருக்கிறது. பூமியின் தகிப்பை பொறுக்க முடியாமல் நாட்களில் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் கூட நியூஸ் பேப்பரில் தகிக்கும் பூமி என்கிற ஹெட்டிங்கில் அந்த விஷயத்தை வாசிக்க முடிந்தது. வேதத்தில் இந்த தகிப்பை குறித்து அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குரிய அடையாளம். நாம் அல்லல் தட்டி கொண்டு பூமியில் இருக்கக்கூடாது, அவரை அண்டிக் கொள்ளுவோம். நாம் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது 9வது வசனத்தை வாசிப்போம். ஆனால் இதை அழகாக புரிந்து கொள்ளலாம். உங்களுக்காக வாசிக்கிறேன். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதியை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனந்திரும்பவில்லை. எவ்வளவு வேதனையான காரியம்! வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை வாசித்து நாம் ஜாக்கிரதையாய் சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு அவரை பின்பற்றுவோம், அவரிடத்தில் திரும்பி வருவோம். நிச்சயமாக நம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். நாம் இங்கே கண் மூடும் பொழுது பரலோகத்தில் கண் திறக்கவும், அங்கே பரலோகத்தில் தேவனோடு கூட ஆளுகை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நல்ல வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லார் மேலும் கர்த்தர் நல்முடிவை வைத்திருக்கிறார். சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தரோடு கூட இருப்போம். ஆமேன், ஆமேன். நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். அநேக அற்பங்களை பார்த்தவர்கள், அநேக விரக்தி, அநேக தோல்வி. இன்னைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். அற்பம் அல்ல, முடிவு சம்பூர்ணம். பார்க்குறதுக்கு உலக பார்வைக்கு, ஏன் உங்கள் பார்வைக்கே சில சூழ்நிலைமைகள் அப்படி தான் இருந்திருக்கும். ரூத்துக்கு அப்படி தான் இருந்திருக்கும், மகதலேனாக்கு. ஆனால் ஒரு முடிவு, சம்பூர்ண முடிவை கர்த்தர் கட்டளையிட்டார். அவரை தேடினவர்களுக்கு, அவரை அண்டிக் கொண்டவர்களுக்கு, அவர் பாதத்தில் விழுந்தவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் சம்பூர்ணத்தின் தேவன், தேவத்துவத்தின் பரிபூர்ணங்களெல்லாம் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அவரை கிட்டி சேரும் பொழுது, அவருக்குள்ளால போகும் பொழுது அத்தனை பரிபூர்ணங்களும் உலக
உலகத்திலே நிறைய பரிபூர்ணங்களை வைத்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு அல்ல, ஒரு மகிமையான ஒரு பரிபூர்ணத்துக்கு நேராய். ஹல்லேலூயா. நம்முடைய முடிவுகள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய். என்னதுன்னு தெரியாதுங்க, இன்னைக்கு இருக்கிறோம், நாளையுடைய முடிவு யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவனை அறிந்து அவரை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த ஒரு நல்ல நம்பிக்கை வேணும். ஹல்லேலூயா. செம்மையானவருடைய முடிவை நோக்கிப்பார் என்று வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறதே. நம்முடைய ஒரு முடிவு சம்பூர்ண முடிவு. அது சில உலகத்தின் பார்வையில் சிலதை பார்க்கறதுக்கு அற்பமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த நம்பிக்கை வேணும், நம்முடைய முடிவு சம்பூர்ணம். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாய் திருமண நாளை, புதிய பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த வருடம் சம்பூர்ணத்தின் வருடம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அநேக விரக்திகளை பார்த்துட்டீங்களா? அநேக தோல்விகளை, அநேக நஷ்டங்களை பார்த்த உங்களுக்கு இந்த வருடத்தில் அநேக சம்பூர்ணங்களை கர்த்தர் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறார். புதிய வயதை துவங்குகிற குழந்தை முதல் வயதான தாய் தகப்பன் வரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி, அந்த நாமத்துக்கு மேலே வேறொரு நாமம் இல்லைங்க, அந்த நாமத்தை சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்படியே புதிய திருமண நாளை காண்கிற தம்பதிகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தை சொல்லி இந்த சம்பூர்ணங்கள் உங்கள் மேலே வந்து பலிக்கும்படி, வாழ்க்கையில் கண்ட தோல்விகள் மாறும்படி, விரக்திகள் மாறும்படி. வெறுமையாக இருக்கிறீங்களா? இந்த வருஷத்தில் கர்த்தர் நிறைவாய் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. அந்த சம்பூர்ணம் உங்கள் வீடுகளுக்குள்ளே வெளிப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்படி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஹெவன் டிவியை, இந்த ஹெவன் டிவி மூலம் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒரு வளர்ந்து படருகிற ஆலமரமாய் இன்னும் தேசத்தில், அறியப்படாத தேசத்தில் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வளர்ந்து படர செய்து அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற கருவியாய், இன்னும் தேசத்துக்கு நிழல் தருகிற ஆண்டவர் கிறிஸ்துவை காண்பிக்கிற இன்னும் ஒரு பெரிய ஸ்தோத்திரம், ஒரு கருவியாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளை அப்படி, இந்த நாளை, இந்த மாதத்தை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினால், சம்பூர்ணப்படுத்துகிற நாமத்தினால், மகிமைப்படுத்துகிற நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உங்க ஆத்துமா வாழணுங்க. வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக. இந்த சம்பூர்ணத்தை இந்த மாதம் முழுவதும் அனுபவிப்பீர்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் ஒரு தொழிலாளர் தினம், அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொழில்களை செய்து கொண்டிருக்கிற எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதை சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். God bless you all. Praise the Lord. அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில்